போன கிளாஸ் வந்து நம்ம SCR ட்ரிகரிங் சர்க்யூட் பற்றி பார்த்தோம். ட்ரிகரிங் சர்க்யூட் என்னென்னா, ஒரு SCRக்கு ஆன் ஸ்டேட் கொண்டு போகிறதுக்காக கேட் சப்ளை கொடுக்கக்கூடிய சர்க்யூட்ஸ். அந்த பிரேக் டவுன் வோல்டேஜை SCRக்கு ஆனோட் டு கேத்தோட் அக்ராஸாக அப்ளை பண்ணுற வோல்டேஜ், அந்த பிரேக் ஓவர் வோல்டேஜை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக கேட் சப்ளை கொடுக்குறோம். அந்த கேட் சப்ளை கொடுக்கக்கூடிய சர்க்யூட் கால்ட் அஸ் தி ட்ரிகரிங் சர்க்யூட்ஸ். ஸோ போன கிளாஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரிகரிங் சர்க்யூட் பார்த்தோம். ஒன்று வந்து ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி ட்ரிகரிங் சர்க்யூட்ஸ். அந்த ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த ட்ரிகரிங் டைம் நம்ம நிறையா வேரி பண்ண முடியாது, ஷார்ட் டூரேஷன் மட்டும் தான் வேரி பண்ண முடியும். அதனால் we are going for the RC சர்க்யூட்ஸ். அடுத்த டெவலப்மெண்ட் வந்து RC, ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் யூஸ் பண்ணி ட்ரிகரிங் சர்க்யூட்ஸ். அதில் நிறையா டைப்ஸ் பார்த்தோம். ஸோ அந்த RC ட்ரிகரிங் சர்க்யூட்டில் அந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகும். அந்த கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆன உடனே when it discharges அது கேட் கரண்ட்டை கொடுக்கும். அதனால் SCR ஆன் ஸ்டேட் போன்னு பார்த்துருக்கோம். இந்த சர்க்யூட்டில் மெயினாக நம்ம ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணக்கூடிய சர்க்யூட் வந்து UJT ட்ரிகரிங் சர்க்யூட். அதுக்கு பேர் வந்து UJT ஆர் லைன் சின்க்ரோனைஸ்டு ட்ரிகரிங் சர்க்யூட்டுன்னு பேர். ஸோ அந்த UJTன்னு வரும்போது அதனுடைய மெயின் ஆப்ரேட்டிங் பிரின்சிபல் என்னென்னா, அந்த UJTயில் அதுக்கு அப்ளை பண்ணுற வோல்டேஜ் பீக் பாயிண்ட் வோல்டேஜ் ரீச் ஆகும்போது, இந்த எமிட்டர் டு பேஸ் 1 அதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய வோல்டேஜ் பீக் பாயிண்ட் வோல்டேஜை ரீச் ஆகும்போது அந்த UJT ஸ்டார்ட் கண்டக்டிங். அதுக்கு முன்னாடி வரல இந்த UJT ஆஃப் ஸ்டேட்டில் இருக்கும். அப்போ அந்த பீக் பாயிண்ட் வோல்டேஜை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோம்னா த்ரூ தி RC சர்க்யூட். ஸோ ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் வழியாக சார்ஜ் பண்ணி அந்த கெப்பாசிட்டருடைய வோல்டேஜ் எப்போ பீக் பாயிண்ட் வோல்டேஜ் வருதோ தென் த கெப்பாசிட்டர் டிஸ்சார்ஜிங் த்ரூ தி UJT எமிட்டர் டு பேஸ் 1. ஸோ அந்த டிஸ்சார்ஜிங் கரண்ட் கேட்டுக்கு கரண்ட் அப்ளை பண்ணுறோம். இந்த ட்ரிகரிங் சர்க்யூட் நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு தெரியும், இந்த ட்ரிகரிங் சர்க்யூட்ன்றது கேட்டுக்கும் கேத்தோடுக்கும் அப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த கேட்டுக்கும் கேத்தோடுக்கும் அப்ளை பண்ணக்கூடிய இந்த ட்ரிகரிங் சர்க்யூட் வந்து ரொம்ப லோ வோல்டேஜ். வேரஸ் அந்த ஆனோட் டு கேத்தோடு அப்ளை பண்ணுற வோல்டேஜ் ஹை வோல்டேஜ். ஏன்னா அதுதான் லோடுக்கு போகக்கூடிய கரண்ட்டை கேரி பண்ணக்கூடிய ஏரியா, அதனால் அது ஹை கரண்ட்டாக இருக்கும். அப்போ இந்த கேத்தோடு வந்து ஹை வோல்டேஜுக்கும் யூஸ் பண்ணுறோம், லோ வோல்டேஜுக்கும் யூஸ் பண்ணுறோம். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக நடுவில் நம்ம ஒரு செப்பரேஷன் சர்க்யூட் யூஸ் பண்ணுறோம். அதுக்காக பல்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் ஆர் ஆப்டோ ஐசோலேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை யூஸ் பண்ணி கேட்டுக்கு போகக்கூடிய கரண்ட்டை கொடுக்குறோம். ஸோ இதை பற்றி நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருக்கோம். ஸோ இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, SCR அனதர் பார்ட்,